அப்புறம் எப்படி இருக்கேள்? ஆண்டவர் கிருபையில நான் நன்னா இருக்கேன் மாமா. இப்படி சொல்றதுக்கு ஒரு பெரிய விசுவாசம் வேணும். இதை கேட்கறச்சு என்னோட விசுவாசம் கூடுறது. அதுதான் மாமா ரோமர் 15:6 வாசிக்கிறோம். பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. உங்களுக்கு எதிர்காலத்தை பத்தி பயம் இருக்கா மாப்ள? 1 தீமோத்தேயு 1:7 தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். அப்போ நீங்க தெளிவாதான் இருக்கேள். 1 யோவான் 4:18 அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. வெல் செட் மாப்ள. இந்த சேம் சாப்டர் 7 and 8. பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார்.